ஜாதகருக்கு ஆயுள் நிலை எப்படி இருக்கு? சிம்ம லக்னத்து ஜாதகம் இது. சிம்ம லக்னத்துல 0° 11 மினிட் வந்து லக்னம் விழுந்திருக்கு. நட்சத்திரம் கேது உபநட்சத்திரமும் கேதுவாக இருக்கு. இந்த ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்கு? முதல்ல வந்து குறை ஆயுளா? இல்ல நீண்ட ஆயுளா? இல்ல வந்து மத்தியம ஆயுளா? அப்படின்றத பார்க்கும்போது, இவங்களுடைய லக்னம், சிம்ம லக்னம் அப்படிங்கிறது ஸ்திர லக்னமா இருக்கிறதால, ஒருத்தருக்கு வந்து அந்த ஆயுள் தன்மை அப்படின்றது மாரக பாதக ஸ்தானத்தோட தொடர்பு ஏற்படுத்தினால், அவங்க உடம்பை விட்டு உயிர் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இவங்களுடைய லக்னம் அப்படின்றது ஸ்திர லக்னமா இருக்கிறதால, ஸ்திர லக்னத்துக்கு மாரக பாதக ஸ்தானம் அப்படின்றது 2, 7, 9 அப்படின்னு சொல்லுவோம். எனவே வந்து லக்னத்தோட உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 7, 9 மட்டுமே காட்டுச்சுன்னா, இந்த ஜாதகருக்கு குறையாயுள் அப்படின்னு அர்த்தம். அதே லக்னத்தோட உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 1, 3, 8 கூறி காட்டுச்சுன்னா, நீட்டிப்ப ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 1, 3, 8 அப்படின்றது நீட்டிப்பாயுள். குறை ஆயுள்னா பிறந்த வயசிலிருந்து 33 வயசுக்குள்ள வந்தது குறை ஆயுள். சரிங்களா? 33ல இருந்து 66 வயசு அப்படின்றது மத்தியமாயுள். 66 வயசுக்கு மேல அப்படின்றது நீட்டிப ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இவங்களுக்கு வந்து லக்னத்தோட உபநட்சத்திரம் கேது, கேது ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. மேஷ ராசியில் இருக்குது. இந்த கேது நின்ற நட்சத்திரம் சுக்கிரனா இருப்பாரு. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது என்ன குறிகாட்டுது அப்படின்னு பார்ப்போம். சுக்கிரன் குறிகாட்டுது வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து 1, 3, 9, 10 அப்படின்றது. முதல்ல வந்து மாரக பாதகஸ்தான தொடர்பு ஏற்படுதான்னு பார்த்தா 9 குறிட்டுது. இந்த ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஆயுள் நீட்டிப்பு குறிட்டுதான்னு பார்த்தா 1, 3, 8ல 1, 3 காட்டுது. அப்ப 2மே கலந்து காட்டினா இவங்களுக்கு வந்து மத்தியம ஆயுள் அப்படின்னு அர்த்தம். மத்தியம ஆயுள்னா 33லிருந்து 66 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப முதல்ல வந்து ஒரு ஜாதகத்த வச்சு நம்ம அலசி ஆராயும்போது, முதல்ல வந்து அவங்களுக்கு குறையாயுளா, நீட்டிப்பா, ஆயுளா, மத்தியம ஆயுளா அப்படின்னு அரசி ஆராய்ஞ்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து அடுத்த கட்ட முயற்சிக்கு வந்து போறது சிறப்பா இருக்கும்.